நாளைக்கு மை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன்னா பாப்பாவை பார்க்குறதுக்கு ஹாஸ்டல் போயிருந்த வீடியோ ஷேர் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோட பார்ட் 2 வீடியோ தான் இது. பாப்பா சாப்பிடும்போதே நானும் சேர்ந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். காலையில் சாப்பிடாமே தான் சமைச்சு எல்லாம் எடுத்துகிட்டு போயிருந்தேன். ஸோ எனக்கு பசி, நல்ல பசி. ஸோ பாப்பாவும் நானும் சேர்ந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒயிட் ரைஸும் ரசம் மீதி இருந்தது. அதெல்லாம் எடுத்து கட்டப்பையில் அடுக்கலான்னு எடுத்து வச்சுட்டேன். சிக்கன் தொக்கும் அதுக்கப்புறமா மட்டன் ஈரல் அது ரெண்டும் கொஞ்சம் மீதி இருந்தது. நைட்டுக்கு ஹாஸ்டலில் சப்பாத்தி கொடுப்பாங்க. நான் அதை வந்து சைட் டிஷ்ஷாக வச்சுக்கிறேம்மான்னு சொல்லியிருந்தேன். அதனால் அதை பாக்ஸில் போட்டு கொடுத்துட்டு ஸோ சாப்பிட்டதெல்லாம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லவே இல்லையே பாப்பா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு அடுக்கிட்டு இருந்தேன். சாப்பிட்டதெல்லாம் சூப்பராக இருந்துச்சும்மா, உன் சமையல் போய் நல்லா இல்லாமல் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு ஒரே கஷ்டம் தான். இது அத்தனையும் நீ ஒரே ஆளாக சமைச்சு எடுத்துட்டு கிளம்பி வர கஷ்டமாக இருந்திருக்கும் இல்லையா அப்படின்னு சொன்னா. அப்போ எனக்கு கண்ணு தான் சிவந்து போச்சு. அப்புறம் அவளுக்கு பிடிச்ச ஸ்நாக்ஸ்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு போய் கொடுத்துருந்தேன். அதெல்லாம் எடுத்துட்டு பாப்பாவை கூட்டிகிட்டு போய் அவள் ரூமில் விட்டுட்டு கிளம்புனேன். கிளம்பும்போது ரொம்ப கனமாயிரும் மனசு. எங்கே போனாலும் சீக்கிரமாக வீட்டுக்கு போகணுன்னு எனக்கு தோணும். ஆனால் பாப்பா ஹாஸ்டலுக்கு போனால் மட்டும் கிளம்பவே தோணாதுங்க.